வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2970 பக்கமாக க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் 3020 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த 3970 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து மார்க்கெட் அடுத்த டார்கெட்டான 3923 ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காம மறுபடியும் அதையும் பிரேக் பண்ணி 3931 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட் புதிய லோ கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு லோயர் க்ளோசிங் கொடுத்தது செல்லர்ஸுக்கு சாதகமான விஷயமா அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3930 40க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 2860. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் ரேஞ்சில் எந்த மாற்றமும் இல்லை. 3000 மற்றும் 3020 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் ஒரு கன்சாலிடேட் ஆகிற இடம். அதனால் இதுக்கு மேலே எங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சாலும் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு வழி கிடையாது. 3020 வரைக்கும் மேலே போகிற சமயத்தில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். 30-40 பாயிண்ட் லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது டே ட்ரேடிங் பண்ணுறவங்க. அடுத்ததாக நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 181 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா, தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 182 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 182 மேலே பக்கமாக போனோன்னா மறுபடியும் செல்லிங் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 182 உடைச்சு முக்கியமாக 183 மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் இப்போதைக்கு மேலே போய் க்ளோஸ் ஆன காரணத்தினால இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 178 சப்போர்ட்டாக வச்சு மார்க்கெட் இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் 186. இன்னும் மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிச்சுன்னா 192 196 போன்ற டார்கெட்டை தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.